ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்ணு கிச்சன். என்னன்னு பார்க்குறீங்களா? இடியாப்ப லெமன் ரைஸ் தாங்க. மீந்து போன இடியாப்பத்தை வச்சு நம்ம எப்படி லெமன் ரைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வைக்கிறோம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 2 பச்சை மிளகா, 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். பாருங்கள், எண்ணெயில் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வறுந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த லெமனை சேர்த்துக்கோங்க. லெமனை சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஏன் இந்த டைமில் போடுறேன்னா, முன்னாடியே போட்டால் நல்லா வதங்கிடும். இந்த டைமில் போட்டால் கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. இடியாப்பத்தை நல்லா உதிரியாக வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த இடியாப்பத்தை நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா பொலன்னு உதிர்ச்சி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருந்தாலும் உடச்சி விட்ருங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும்.